வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 1 யூனிட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இஃப் த ஆர்டர் பேர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y அண்டு -2, 5 ஆர் ஈக்குவல் தென் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே கொஸ்டின் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்றதுனால எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஓகேங்களா ஈக்குவல் டு -2, 5 ஓகேங்களா. இதை தான் அவங்க கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன். ஸோ இதில் வந்து ஈக்குவலில் லெஃப்ட் சைடு இருக்க ரெண்டுமே ஈக்குவல், இது ரெண்டு ஈக்குவல். இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம எடுக்க முடியும். ரெண்டு ஆர்டர் பேர் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டில் எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஈக்குவல், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஈக்குவல். ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம பிரித்து எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு -2, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு -2 இந்த -2 இந்த சைடு வரும்போது +2 ஈக்குவல் டு 0. அதே இது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y -5 ஓகேங்களா. +5 இந்த சைடு வரும்போது -5 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எப்படி பண்ணலாம்? மல்டிபிள் பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3. ஸோ அப்போ -1 -2 எடுக்கலாமா? ஸோ அதே இது இந்த இடத்துல இருக்குன்னா மல்டிபிள் பண்ணால் -5, ஆட் பண்ணால் +4. ஸோ 5 இன்ட்டு -1 ஓகேங்களா. மல்டிபிள் பண்ண -5, ஆட் பண்ண +4. ஸோ அப்போ இதை தான் எழுதுறேன். எக்ஸு -1 எக்ஸு -2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2 அப்படின்ற வேல்யூ வரும். இது ஒய் ஈக்குவல் டு ஒய் -1 ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ இந்த -1 ஒய் -1 ஒய் ப்ளஸ் 5. ஸோ ஒய் ஈக்குவல் டு -1 அந்த சைடு போகும்போது +1 மாறும். அதே இது +5 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது -5 மாறும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 1, -5 ஓகேங்களா. இது இன்னொரு தடவை சொல்லிடுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப மல்டிபிள் பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3. ஸோ அதுக்கேற்ற மாதிரி -1 -2 நம்மளாவே கண்டுபிடிக்கிறோம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு. ஸோ இங்கே -1 -2 ஆட் பண்ணால் -3 வரும். ஸோ அப்போ அதாவது x -1 x -2 அப்படியே போட்டு ஈக்குவல் டு 0. இது நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா x -1 ஈக்குவல் டு 0, x -2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிட்டு இந்த -1 அந்த சைடு போகும்போது +1 மாறும். ஸோ x ஈக்குவல் டு 1. x -2 அப்படின்றப்ப இந்த -2 அந்த சைடு போகும்போது +2 மாறும். ஸோ இதை தான் எழுதியிருக்கேன். அதே தான் இங்கேயும் x -1 x +5. ஸோ x -1 ஈக்குவல் டு 0ன்றப்ப சரி y -1 ஈக்குவல் டு 0ன்றப்ப இந்த -1 அந்த சைடு போகும்போது y ஈக்குவல் டு 1. y + 5 ஈக்குவல் டு 0ன்றப்ப இந்த +5 அந்த சைடு போகும்போது -5. ஸோ இதுதான் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சொல்லியிருக்க ஒரு மெத்தட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மு. The Cartesian product A cross A has 9 elements among which -1, 0 and 0, 1 are found. Find the set A and the remaining elements of A cross B. A cross A ஓகேங்களா. A cross Aல வேறு என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கிவன் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் A cross A ஈக்குவல் டு 9 ஓகேங்களா. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று படித்தோம். நம்பர் ஆஃப் A cross நம்பர் ஆஃப் B ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் A cross B ஓகேங்களா. இது ஒரு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் A cross A ஈக்குவல் டு 9 அப்படின்றாங்க. நம்பர் ஆஃப் A cross A அப்படின்றப்ப நம்ம இந்த பக்கம் என்ன நம்பர் ஆஃப் A cross நம்பர் ஆஃப் A ஓகேங்களா. ஸோ இது 9 அப்படின்றப்ப இது ரெண்டுமே சேம் தான். அப்போ சேம் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 9 வரும். இது 3 cross 3 ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏவும் 3 தான் ஓகேங்களா. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு நம்ம. நம்பர் ஆஃப் A 3. பட் அவங்க கொடுத்துருக்கிறதுல இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து எலமெண்ட்ஸ் வந்து -1, 0, 0, 1 ஓகேங்களா. ஸோ இதுவும் A தான், இதுவும் A தான். ஏன்னா ஃபங்க்ஷன் A cross A தான், A to A தான். ஸோ -1, 0, 0, 1. ஸோ இது நம்ம சாம்பிளுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார் டயக்ராம் சும்மா போட்டு பாருங்கள். ஆரோ டயக்ராமை. இது A ரெண்டுமே A தான். ரெண்டுக்கு A to A ஃபங்க்ஷன் போது ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன கொடுத்தாங்க? -1, 0 ஓகேங்களா. -1 இருக்கும்போது 0வோட கனெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ரெண்டாவது எலமெண்ட்டு 1, 1 1 இருக்கும்போது 1ஓட கனெக்ட் ஆகுது. சரி 0, 1 ஓகேங்களா. ஸோ 0 இருக்கும்போது 1ஓட கனெக்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மூணாவது எலமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டிக்கணும். ஆனால் நம்மளுக்கு என்ன? A ஈக்குவல் டு A ரெண்டுமே A தான். ஸோ அப்போ இங்கே இருக்கிறதா இங்கே இருக்கும், இங்கே இருக்கிறதா இங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -1 இங்கே இருக்குது, இங்கே -1 இல்லை. அப்போ இங்கே -1 வரும் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க எல்லாமே இங்கேயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து -1, 0, 1 இருக்குது. அப்போ இங்கே 1 இல்லை ஓகேங்களா. ஸோ அவங்க கொடுத்தது இது கனெக்ஷனில் இருக்குது, இது கனெக்ஷனில் இருக்குது. 1, -1 கனெக்ஷனில் தான் இருக்குது.
ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற ரிலேஷன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது ஏ எலமெண்ட்டில் என்னெல்லாம் எலமெண்ட் இருக்குது சரிங்களா. செட் ஏல என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் இந்த சைடு இருக்குது இல்லை இந்த சைடு இருக்குது. நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன் 1,-1,0. அடுத்தது அவங்க ஏ கிராஸ் ஏல வரக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஆர்டர் பேரில் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் அப்படின்றப்ப இந்த 1 எடுக்கிறேன். இந்த 1க்கு நம்ம இங்கே எதுவுமே கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ 1,-1 1,0 -1,1 ஓகேங்களா. சரி +1,1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு -1 எடுக்கும்போது -1,-1 -1,0 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எழுதலை. -1, +1 ஓகேங்களா. அடுத்து 0 எடுக்கும்போது 0, -1 0,0 0,1 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் அவங்க 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 7 ஆர்டர் பேரையுமே எடுத்து எழுதிட்டோம். இதுதான் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மு தேர்டு சம்மு எஃப் ஆஃப் எக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எதுவாக இருக்கும் அப்படின்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. இங்கே எக்ஸு லெஸ் தேன் 1 ஸோ 0 நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் நெகட்டிவ் கூட நோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நெகட்டிவ் வராது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து கிட்டத்தட்ட 0 வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ நெகட்டிவ் வேல்யூ ரியல் நம்பர் நேச்சுரல் நம்பர் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து 0 அப்படின்ற மாதிரியே வச்சுக்குவோம். ஓகேங்களா. ஏன்னா நமக்கு கொஸ்டின்லேயும் நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கல, அதனால் 0 மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ 0வாக இருந்தால் 4 இல்லை 1 2 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்றதா கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்காங்க ஃபைண்ட் எஃப் ஆஃப் 0. ஸோ எஃப் ஆஃப் 0னா எக்ஸ் இடத்துல 0 இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்னது டைரெக்டாக 4 தான். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 3ன்றது எங்கே இருக்குது, இதில் வருது, இந்த கண்டிஷனில் வருது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு அப்படின்றப்ப √x-1 அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல 3 போடுறேன். √3-1 அப்படின்றப்ப √2 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1. ஸோ ஏ ப்ளஸ் 1 அவங்க பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0. 0வாகவும் இருக்கலாம், 0 விட அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1 இதுதான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ 0 விட அதிகம் அப்படின்றப்ப இதைத்தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா இது எடுக்கிற விட இது பெஸ்ட்டு அப்படின்றதுனால. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் எடுக்கும்போது அதாவது இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 விட கம்மி அப்படின்றப்ப 0 தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸு -1 ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல ஏ ப்ளஸ் 1 நான் அப்படியே போடுறேன். ஸோ எக்ஸு -1க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1 -1. ஸோ இதை கட் பண்ணேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ. ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இன்னொரு தடவை இதை சொல்லிடுறேன். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 அப்படின்றது ஏ வந்து 0 விட அதிகம் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டதுனால இங்கே தான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ அதனால் எக்ஸை இந்த இதில் எடுக்கிறேன், இந்த கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் -1 தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஏ ப்ளஸ் 1 அப்படியே எழுதுகிறேன் -1. ஸோ இந்த இடத்துல ஏ +1 -1 எடுத்து எழுதுகிறேன். +1 -1 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் ஏ மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது தேர்ட் சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு தட் ஏ ஈக்குவல் டு 9 to 17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஃப் ஃபங்க்ஷன் வந்து ஏ கோஸ் டு என் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏலேருந்து எண்ணுக்கு போகுது. பட் எஃப் ஆஃப் என் இந்த எண் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஏ. ஓகேங்களா. இந்த ஏல வரக்கூடியதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் அதுதான் எஃப் ஆஃப் என். ஓகேங்களா. ஸோ அடுத்தது செட் ஆஃப் ஆர்டர் பேர் என்ன வரும், ரேஞ்ச் ஆஃப் எஃப் என்ன வரும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏ கோஸ் டு என்னு தான். ஏல ஆரம்பிக்கிறோம், எண்ணில் முடிக்கிறோம். என்னன்றது என்னது, ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என்னு தான். பட் ஏக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு 9 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9க்கு வந்து ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்ன இருக்குது, 3. வேறு என்ன இருக்குது, 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3யோட முடிஞ்சு. 10 எடுத்தோம் அப்படின்னா 10க்கு ப்ரைம் ஃபேக்டர் என்ன இருக்குது, 2 5s are 10. ஸோ 5 2s are 10 இதுதான் ப்ரைம். அதேமாதிரி 11க்கு ப்ரைம் நம்பர் 11 தான். 12க்கு ப்ரைம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 எடுக்கலாம். 2க்கு அப்புறம் 3 எடுக்கலாம்.
3க்கு அப்புறம் 4 5 6 எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ 2 3 தான். அதேமாதிரி 13க்கு ப்ரைம் ஃபேக்டர் 13 தான். 14க்கு ப்ரைம் ஃபேக்டர் 2,7 இதெல்லாம் ப்ரைம். இதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆனால் ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ 15 பார்த்தீங்க அப்படின்னா 3ன்ற ஃபேக்டர் இருக்குது, ஆனால் அது ப்ரைம் நம்பர். அதேமாதிரி 5ன்ற ஃபேக்டர் ப்ரைம் நம்பர். 16 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 இருக்குது, 4 எடுக்க முடியாது, ஏன்னா 4 ப்ரைம் நம்பர் கிடையாது. 8 எதுவுமே வராது. ஸோ 2 மட்டும்தான் 16க்கு. 17க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 மட்டும்தான் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ 9க்கு ப்ரைம் நம்பர் அதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3 × 3. ஸோ 3 தான் ப்ரைம் நம்பர். 10க்கு பார்த்தீங்கன்னா 2 5 இது ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடிய ஃபேக்டர். 11க்கு 11 தான். 12க்கு 2 3 4 6 எல்லாம் வரும். பட் 4 6 எல்லாம் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? 2 3 4 6 எல்லாம் வரும். 4 6 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர் ப்ரைம் நம்பராக இருக்கணும். அதுதான் 12க்கு 2 3. அதேமாதிரி 13க்கு 13. 14க்கு 2வும் 7ம் தான் வரும். 15க்கு 3 5. 16க்கு வழக்கம் போல் 2 4 8 எல்லாமே வரும். பட் 4 8 ப்ரைம் நம்பர் கிடையாது. 2 மட்டும்தான் ப்ரைம் நம்பர். அடுத்தது 17க்கு 17 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர் எடுத்து எழுதியாச்சு. பட் அவன் என்ன கொடுத்துருக்கான், ஃபங்க்ஷன் வந்து f goes to n, ஆனால் n வந்து ப்ரைம் ஃபேக்டராக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபங்க்ஷன் வந்து நான் என்னவா எழுத போகிறேன், 9 இருந்துச்சுன்னா 9க்கு 3, 10 இருந்துச்சுன்னா 10க்கு ஹையஸ்ட் ப்ரைம் நம்பர் எது இதில் 5. ஸோ அப்போ 10,5. நெக்ஸ்ட்டு 11க்கு 11, 12க்கு 2 இருக்குது 3 இருக்குது, பட் 3 தான் ஹையஸ்ட் ப்ரைம் நம்பர். 13க்கு 13, 14க்கு 7, 15க்கு 5, 16க்கு 2 மட்டும்தான் இருக்குது, 17க்கு 17. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரு, அதுக்கான ஃபங்க்ஷன். என்ன கேட்டிருக்கான், ஆர்டர் பேர். இதுவும் ஆர்டர் பேர் ஃபுல்லாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படின்னா இங்கே இருந்து இந்த சைடு இருக்கக்கூடியது. ஸோ அப்போ ரேஞ்சு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆர்டர் பேரில் ஒன்றுலேயும் ரைட் சைடு என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ 3 13 ரிப்பீட்டட் வந்தால் எழுத தேவையில்லை, நான் ரிப்பீட்டட் எதுவும் இல்லை. 5 இருக்குது ரிப்பீட்டட். ஸோ 5 விட்டுடலாம். 2 இருக்குது, 17 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஓகேங்களா? ஸோ இது ஆர்டர் பேர், இது ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பார்த்துக்கணும். எஃப் ஆஃப் என் ஃபங்க்ஷன்றது ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் என்ன தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த டொமைன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே போய் சேருது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடியது எக்ஸுக்கு தான் நம்ம வேல்யூ எப்பவுமே போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் போட்டால் இதுக்கு வந்து கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நெகட்டிவில் வரக்கூடாது, பாசிட்டிவில் மட்டும்தான் வரணும். சாரி, நெகட்டிவில் வரலாம், பட் வந்து என்னது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது. எப்போவுமே ஒரு கண்டிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அது இமேஜினரி நம்பராக மாறும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பின்னாடி கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எப்போவுமே சம் செய்யணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன போட்டால் இந்த இங்கே நெகட்டிவ் வேல்யூ வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து எக்ஸுக்கு பதில் 0 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 0ன்றப்ப 0, இங்கே வந்து வெறும் 1 மட்டும்தான் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1 தான் வரும். இங்கே 1 - 1 0ன்னு வந்துடும். ஸோ இங்கே 1 வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்றதை ஏற்றுக்கலாம். அதே இது எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்றது போட்டோம் அப்படின்னா 1/2 1, 1 ஸ்கொயர் 1. ஸோ 1 - 1 0. ஸோ 1 - 0 1, 1 + 1, ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அது பாசிட்டிவில் வரும். நெக்ஸ்ட்டு -1 போட்டு பாருங்கள். -1 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன வரும், 1. 1 - 1 0. ஸோ வழக்கம் போல் இந்த +1 போட்டப்போ என்ன வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். ஸோ வேறு ஏதாவது நம்பர் போட்டு பாருங்கள். 2 போட்டு பாருங்கள். 2ன்னா 2 ஸ்கொயர் 4, 1 - 4ன்றப்போ -3ன்னு வரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துடும். ஸோ 1 தாண்டி எது போட்டாலும் மைனஸில் வந்துடும். -1க்கு பதிலாக -2 போட்டு பாருங்கள். -2 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா 4ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ 1 - 4 -3ன்னு வரும். ஸோ அப்போ என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ 0 1 -1. இதை தாண்டி வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ அப்போ இதை தான் நம்ம சொல்ல போகிறோம், டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு என்னது, -1, 0, 1.
இதில் இருந்து நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே போய் ரீச் ஆகும். ஸோ அதான் இருக்குது. டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் -1, 0, 1 பிகாஸ் square root of 1 minus x square should be the positive or 0. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், இல்லை ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு செட் ஆகும். ஸோ அப்போ -1 இல்லை 0 இல்லை 1 இதை 3 தவிர வேறு எதை கொடுத்தாலும் நெகட்டிவ் வேல்யூக்கு போயிடும். ஓகேங்களா? ப்ளஸ் v அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் சம்மு 6th சம்மு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ஹச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 ப்ரூவ் தட் எஃப் டாட் ஜி டாட் ஹச் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹச். ஓகேங்களா? ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு வச்சுருக்காங்க, ரெண்டு ஈக்குவல் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எஃப் டாட் ஜி டாட் ஹச் எடுக்கிறேன். ஸோ இதில் எஃப் டாட் ஜி எடுக்கிறேன். எஃப் டாட் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா 3x, எஃப் ஆஃப் 3xனா எக்ஸுக்கு பதிலாக 3x போகிறேன். ஸோ 3x ஸ்கொயர் அப்படின்றப்ப 9x ஸ்கொயர். இது எஃப் டாட் ஜி. நெக்ஸ்ட் எஃப் டாட் ஜி டாட் ஹச் அப்படின்றப்ப ஸோ எஃப் டாட் ஜி ஹச் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹச் ஆஃப் எக்ஸுன்றது எக்ஸ் மைனஸ் 2. இதை அப்படியே எழுதுகிறேன், எக்ஸ் மைனஸ் 2 கரெக்டாக. ஸோ ஹச் ஆஃப் ஜி எக்ஸுன்றது எக்ஸ் மைனஸ் 2. எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்றப்ப ஸோ எஃப் டாட் ஜின்றப்ப 9x ஸ்கொயர். இதில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 2 போட போகிறேன். ஓகேங்களா? 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு தெரியும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா? ஏ இருக்க இடத்துல எக்ஸு, பி இருக்க இடத்துல 2. ஸோ இந்த ஃபார்முலா போடுறேன். 9 வந்து காமன், x square plus 2 square minus 2 into a into b. Okay, 9 into x square plus 4 minus 4x. ஸோ நம்மளுக்கு வந்துருக்கிறது எஃப் டாட் ஜி டாட் ஹச். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன், எஃப் டாட் ஜி டாட் ஹச். ஓகேங்களா? ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ ஜி டாட் ஹச் ஈக்குவல் டு ஜி ஆஃப் h of x. So g of h of x na x minus 2. So g of x na 3x, x க்கு பதிலா x minus 2 போடுறேன். ஸோ இது g dot h கண்டுபிடிக்கும். நெக்ஸ்ட்டு f dot g dot h. ஸோ f of g dot h க்கு பதிலா 3 into x minus 2. ஸோ fல x ஸ்கொயரு, x ஸ்கொயருக்கு பதிலாக மொத்தத்தையுமே அப்படியே போடுறோம் x ஸ்கொயர். ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா 9 into x minus 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ மேக்ஸிமம் இங்கேயே நம்ம பார்த்தாலே தெரியும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. 9 into x minus 2 ஹோல் ஸ்கொயர், 9 into x minus 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்துருச்சு. முடிஞ்சால் நம்ம அதை எதை இதுக்கப்புறம் இதைத்தானே எழுதிருக்கோம், டேரெக்டாக இந்த ஃபைனல் ஆன்சரே கூட எழுதுறோம். 9 into x ஸ்கொயர் ப்ளஸ் 4 minus 4x. ஸோ இது ஈக்குவேஷன் 2. இது f dot g dot h. ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இது மட்டும் எழுதுனா போதாது, இங்கே நம்ம வந்து எழுதணும் f dot g dot h ஈக்குவல் டு f dot g dot h. ஓகேங்களா? ஸோ இதையும் எடுத்து எழுதணும். இதுதான் 6th சம்மு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடற்கடன்னு கை போயிட்டே இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம்மு 7th சம்மு ஏபிசிடி கொடுத்துட்டாங்க. A cross C is a subset of B cross D. ஓகேங்களா? A cross C is a subset of B cross D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ A cross C is a subset of B cross D. ஓகேங்களா? ஸோ C கிடையாது, இது வந்து சப்செட்டு. ஸோ இதைத்தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே A cross C கண்டுபிடிக்கிறேன். ஸோ தனித்தனியாக எழுதலை, டைம் இல்லை. ஸோ டைரெக்டாக எழுதுகிறேன். 1, 2, 5, 6. ஸோ 1ல் இருந்து 1, 5, 1, 6, 2, 5, 2, 6. ஸோ இது A cross C. B cross D எடுத்து எழுதுகிறேன். ஸோ இங்கேருந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து 4 மொத்தம் 8 இருக்குது. 8 செட்டை நான் எடுத்து எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. இதுக்கு முன்னாடி
இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டைரெக்டாக ஆன்சர் வந்துடும் அப்படின்றதுக்காக நம்ம எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும்னு சொன்னேன். ஸோ இந்த டைம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்தையும் எடுத்து எழுதி தான் ஆகணும். ஓகேங்களா? 3,5 3,6 3,7 3,8 4,5 4,6 4,7 சரி 4,5 6 4,7 4,8 ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7 10 16 எலமெண்ட்டு 4 x 4 16 எலமெண்ட் நம்பர் ஆஃப் பி கிராஸ் டி. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் சியில் இருக்கிறதெல்லாம் பி கிராஸ் டியில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. 1,5 இருக்குது, 1,6 இருக்குது, 2,5 இருக்குது, 2,6 இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஏ கிராஸ் சி இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஓகேங்களா? சி கிடையாது, இது சப்செட்டுன்னு அர்த்தம் இதுக்கு பேர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th சம்மு. அது 2,6 இருக்குது. இங்கே வந்து 2,7 3,8 4,5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th சம் 8th சம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு எதுவும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. கமெண்ட் எதுவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம 8th சம் பார்ப்போம். இப்போ 8th சம் பார்த்தீங்க அப்படின்னா f of x equal to x minus 1 divided by x plus 1. x வந்து not equal to minus 1. ஏன்னா -1 போட்டோம் அப்படின்னா இது 0 ஆயிரும். கீழே 0 இருந்தால் அது இன்ஃபினிட்டி வேல்யூ. ஸோ அதனால தான் x வந்து not equal to -1 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸோ தட் f of x equal to -1 by x அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ப்ரொவைடட் x not equal to 0. எக்ஸோட வேல்யூ 0 போடக்கூடாது. 0 போட்டோம் அப்படின்னா இதுவுமே இன்ஃபினிட்டி, அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு f of x கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே தான் எடுக்க போகிறேன். ஸோ f of x. ஓகேங்களா? ஸோ f டாட் f of x. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா f of x ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். f of x எடுக்கிறேன். ஸோ f of x அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரியும் f of x கூட x minus 1 divided by x plus 1. ஸோ அப்போ 1 divided by என்ன பண்ணலாம், x minus 1 divided by x plus 1. ஓகேங்களா? f of x வந்து அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு f of x. ஓகேங்களா? ஸோ அப்போ இதே தான், பட் எக்ஸுக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸு மைனஸ் 1, இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன்னா ஓகேவா? இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 -1. அடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸை அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. f of x ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் எடுக்கிறேன். f of x equal to இந்த f of x எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு f of x அப்படின்றப்ப இந்த எக்ஸில் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதேமாதிரி இந்த எக்ஸில் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக இதை போடுறோம். ஓகேங்களா? ஸோ அதான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு மைனஸ் 1 திருப்பி அதே தான் எழுதுகிறேன், கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இது எதுவுமே இல்லைன்னா கீழே 1 இருக்கதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது கீழே ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கணும்னா இங்கே 1 இருந்தால் வேறு ஒன்றுமே இல்லை, ஈஸியாக அந்த கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 1 மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கீழே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 1 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர் எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த ப்ராக்கெட் இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரெண்டும் சேமாக இருக்கா. ஸோ அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் 1 கீழே ரெண்டும் சேம் எழுதலாம். மேலே வந்து எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை கீழே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 சேமாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் மேலே இருக்கிறதுல டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 1, கீழே இருக்கிறதுல டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டு காமனாக இருக்கிறதுனால இதையும் கட் பண்ணிடலாம்.
ரெண்டு டினாமினேட்டரும் சேம் அப்படின்றதுனால கட் பண்ணிடலாம். மேலே இருக்கிறத எடுத்து எழுதுறேன் எக்ஸ் மைனஸ் 1. இந்த மைனஸ் ரெண்டுக்குமே காமன். ஸோ அப்போ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸு மைனஸ் 1. அடுத்தது எக்ஸு மைனஸ் 1. இது ப்ளஸ் இருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை, அப்படியே எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல். ஸோ -1 -1 -2. -1 + 1 கேன்சல். 2x. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே 2 கீழே 2 கட் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? -1/x. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது f.f(x). ஸோ அவங்க கேட்டிருக்கிறது அதுதான். f(x) -1/x அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் 8th சம். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்ப்போம். ஸோ 9th சம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா f(x) கொடுத்துட்டான், g(x) கொடுத்துட்டான். g(1/2) என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு g(f(x) என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அங்கே கேட்டிருக்கிறது g(x) தான். ஸோ இதை தான் செய்ய போகிறேன். g(1/2). ஓகேங்களா? ஸோ அப்போ g(1/2) எக்ஸுக்கு பதிலாக 1/2 போடுறேன். ஸோ 1/2 - 2 / 3. ஸோ போன சம்மில் பார்த்த மாதிரி டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 இருக்கும்போது நம்ம ரெண்டையும் டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றப்ப மேலே கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1/2 - 2 × 2 / 1 × 2. ஓகேங்களா? இதுதான் கண்டிஷன். 2/1னா மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு /3. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் செய்யும்போது இந்த மாதிரி செய்யுங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது மேலே கீழே 2ஆல் அப்படின்றப்ப டேரெக்டாக 4/2 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ 1/2 - 4/2 / 3. ஸோ இதை எடுத்தீங்க அப்படின்னா g × -3/2 / 3. ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இதுக்கு கீழே 1 இருக்கதா அர்த்தம். ஸோ இந்த இது டிவிஷன் அப்படியே மாறும்போது -3/2 × 1/3 அப்படின்னு மாறும். டிவிஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேஷனுக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கண்டிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 நம்பர் இருக்குது, மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்குது. ரெண்டுமே வந்து டிவிஷனில் இருக்குது அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வந்து அப்படியே மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் தலைகீழியாக மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா g(-3/6) g(-1/2). ஓகேங்களா? ஸோ g(-1/2) எதுக்கு? நம்மளுக்கு இதுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் இதை நான் அப்ளை பண்ண போகிறேன். g(-1/2) அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக -1/2 போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ -1/2 - 2 / 3. ஸோ வழக்கம் போல் -1/2 -4/2 டேரெக்டாக அந்த ஸ்டெப் போயிட்டேன் /3. ஸோ இது பார்த்திங்கன்னா -1 -1, அதாவது காமனாக 2 இருக்குது. -1 -4 / 3. ஓகேங்களா? ஸோ -1 -4 ஆட் பண்ணால் -5/2 / 3. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம் சொன்னோம். ஸோ 5/2 × 1/3 -5/6. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய g(1/2)க்கு -5/6 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 10th சம் பார்ப்போம். சாரி, இதுலேயே செகண்ட் டிவிஷன் ஒன்று இருக்குது, அதை செய்ய மறந்துட்டோம். டிவிஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் எழுதுகிறேன். g(f(x) கேட்டிருக்காங்க டிவிஷன் 2ல். ஓகேங்களா? ஸோ அப்போ f(x) அப்படின்றப்ப g(f(x)னா 6x + 8. ஓகேங்களா? ஸோ g(x) எக்ஸுக்கு பதிலாக இதை நான் போட போகிறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 6x + 8 -2 / 3. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 6x + 8 -2 / 3. 6x + 6 / 3. ரெண்டுலேயுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 தான். ஸோ 6 காமன்றப்ப நான் டைரெக்டாக வெளியில் எடுத்துட்டேன் /3. ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா 2 × x + 1. ஓகேங்களா? ஸோ 3 இருக்குது, 3யை கட் பண்ணிட்டேன் 2. ஸோ 2 × x + 1. ஸோ இதுதான் வந்து என்னது
g of f of x equal to 2 into x plus 1. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 10th சம் பார்ப்போம். ஸோ 10th சம் பாருங்கள். ரைட் த டொமைன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னாலே மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வந்தால் தான் ரியல் நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கிட்ட 2x + 1 டிவைட் பை x + 9. ஓகேங்களா? ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டொமைன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன்னா ரியல் நம்பர் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு, மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருந்து 0, 1, 2 அப்படியே போயிட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1 டிவைட் பை x - 9. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன போட்டால் அதெல்லாம் டொமைன் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம அப்படி கண்டுபிடிச்சோன்னா நிறையா நம்பர் கண்டுபிடிக்கணுன்றதுனால என்ன போட்டால் வராது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ கீழே டினாமினேட்டரில் 0 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து இன்ஃபினிட்டி வேல்யூலெஸ் தான் வரும். ஓகேங்களா? இது இன்ஃபினிட்டின்றது போய்கிட்டே இருக்குன்னு தான் சொன்னமே தவிர இன்ஃபினிட்டின்றது வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதையும் அதையும் குழப்பிக்காதீங்க. இன்ஃபினிட்டி கூட உங்களுக்கு வேணாம். ஸோ அப்போ இந்த இடத்துல டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. ஓகேங்களா? 0 வராமல் மற்ற எந்த நம்பர் வந்தாலும் அதோட டொமைன் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ 0 வரக்கூடாது அப்படின்றப்ப x - 0 9 = 0 அப்படின்னே நான் எடுக்கிறேன். கீழே வந்து 0வாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 9 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ கீழே 9 போட்டால் 0 வரும். ஸோ அப்போ அதுக்கு மட்டும்தான் ரியல் நம்பர் வராது, டொமைன் கிடைக்காது. ஸோ மற்ற எல்லாத்துக்கும் டொமைன் கிடைக்கும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ டினாமினேட்டர் 0 வரக்கூடாது. 0 வந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேல்யூ கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லா வேல்யூவும் செட் ஆகும். ரியல் நம்பர் எல்லாத்துக்குமே உண்டு. பட் வந்து எக்ஸப்ட் 9. ஓகேங்களா? So the denominator should not be 0 as the function is a real function. ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் ரியல் ஃபங்க்ஷன் இருக்கணும். denominator should not be 0. ஓகேங்களா? ஸோ அப்போ therefore the domain வந்து என்னது? எக்ஸ் வந்து 9 மட்டும் வராது. அப்போ ஆல் ரியல் நம்பர் எல்லாமே வரும். பட் 9 மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டொமைன். r - 9 அப்படின்றதான் டொமைன். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டிவிஷன். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா -5/4x² + 1 அப்படின்றது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 0 வரக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? வரவே வராது. ஏன்னா இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. நீங்கள் +1 -1ஓட +1 ஆட் பண்ணால் மட்டும்தான் 0 வரும். ஸோ அப்போ இது ஃபுல்லாக -1 வர்றதுக்கு நம்ம என்ன வேல்யூ பண்ணாலும் வராது, ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் கொடுத்தாலுமே ஸ்கொயராக வரும்போது ப்ளஸ்ஸாக வந்துடும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம்? எல்லா வேல்யூமே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் all the values of x. Values of x. ஓகேங்களா? அதாவது x எல்லாமே வரும். xக்கு எல்லாமே வரும். therefore the domain வந்து என்னது? ரியல் நம்பர் எல்லாமே டொமைன் தான். ஓகேங்களா? therefore the domain is R. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சாச்சு. எக்ஸோட எல்லா வேல்யூமே ஆரில் இருக்கும். எந்த வேல்யூ போட்டாலும் ரியல் நம்பர் தான் வரும். ஸோ அப்போ டொமைன் வந்து ஆர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு. ஸோ தேர்டு டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா g of x = √(x - 2)ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ x - 2 அப்படின்றப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம், ப்ராக்கெட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே -1 மட்டும் வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா அது வந்து இமேஜினரி வேல்யூவாக மாறும். ஸோ -1 இல்லை, ஸ்கொயர் வேல்யூவில் நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிற மாதிரி நம்ம செய்யணும். ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் வேல்யூ வரணும் அப்படின்னா நம்ம 1 போட்டால் நெகட்டிவ் வேல்யூ வரும். 1 - 2 -1 வரும். 2 போட்டால் கூட 0 வந்துடும். ஓகேங்களா? ஸோ 0 போட்டாலும் என்னது? நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ 0 வராது, 1 வராது. இதை தவிர்த்து 2ல் இருந்து எந்த வேல்யூ போட்டாலும் நம்மளுக்கு வந்து g of xக்கு கண்டிப்பாக வேல்யூ கிடைக்கும். therefore டொமைன் வந்து என்னது? 2ல் இருந்து ஆரம்பித்து எது வரைக்கும்? இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இதை நம்ம ப்ராக்கெட்டாக போடுறோம். இது வந்து என்ன அப்படின்னா நார்மலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் சொல்லுவோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ப்ராக்கெட், இது வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2ல் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், பட் இன்ஃபினிட்டிக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஸோ சிம்பிளாக இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். 2 போட்டு
5 அப்படின்னு இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இது ஓப்பன் ப்ராக்கெட், இது க்ளோஸ்டு ப்ராக்கெட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? 2, 3, 4 இது 3 தான் வருமே தவிர 5 வராது. ஸோ இதுக்கு அர்த்தம் இதுதான். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்கு என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கணும். இது க்ளோஸ்டு ப்ராக்கெட், இது நம்ம போட்டோம் அப்படின்னா எண்டிங் வேல்யூ இருக்காது. ஸோ இதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட்னா ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கும். இந்த ப்ராக்கெட் போட்டோம்னா எண்டிங் வேல்யூ இருக்காது. ஸோ அப்போ தேர்ஃபோர் த டொமைன் வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 2, இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ 2லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எதை போட்டாலும் இதுக்கு டொமைன் உண்டு. ஓகேங்களா? 0 போட்டால் டொமைன் வராது, 1 போட்டால் டொமைன் வராது. ஸோ அதனால் 0, 1 விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4th சம்மு h ஆஃப் x ஈக்குவல் டு x + 6. ஓகேங்களா? ஸோ x + 6 அப்படின்றது இது +6ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன வேல்யூ போட்டாலும், ரியல் நம்பரில் என்ன வேல்யூ போட்டாலும் இது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவில் தான் வரும். ஸோ பாசிட்டிவ்ன்றப்ப நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் எல்லா வேல்யூவும் உண்டு. ஸோ அதை தான் எழுதுகிறேன். ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஆரில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே எக்ஸுக்கு போடலாம். தேர்ஃபோர் த டொமைன் ஓகேங்களா, ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகேங்களா? ஸோ ஏன்னா பாசிட்டிவில் இருக்குது 6. ஸோ எக்ஸுக்கு நீ நெகட்டிவில் போட்டாலுமே இங்கே பாசிட்டிவ் வேல்யூவில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ரியல் நம்பராக தான் வருமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் இல்லை. ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்தால் தான் நம்ம நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாதுன்னு பார்ப்போம். நெகட்டிவ் வேல்யூ வந்தாலுமே தப்பு கிடையாது. ஸோ தேர்ஃபோர் த டொமைன் வந்து ரியல் நம்பர் ஆர். ஓகேங்களா? டொமைன் இஸ் ஆர். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.